2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வட்டத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாத தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபை ஆரம்ப காலத்துல முதலாக சபை உருவாக்கப்பட்டது யாரால் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனால. அல்லேலூயா. இயேசு முதலாக ஒரு தன்னுடைய 12 சீசர்களை கொண்டு ஒரு சிறிய சபையை உண்டாக்குகிறார். அந்த சபையுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்துதான் இந்த நாளிலே நாம் இந்த வேதத்தை குறித்து நாம் ஒரு சின்ன தியானம். அல்லேலூயா. சபை எதற்காக உண்டாக்கப்பட்டது? அது தன்னுடைய அந்த முதலாக இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அதற்கு முன்பாக பிசாசால் சோதிக்கப்படுகிறார். அதன் பின்பாக அவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா அந்த 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து ஒரு சிறிய சபையை அவர் உண்டாக்குகிறார். அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, அதாவது மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீசர்களுக்கு 40 நாள் காட்சி அளிக்கிறார். அதன் பின்பு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒரு 2 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்துட்டு போகிறார். அதாவது தான் உண்டாக்கின அந்த சபைக்கு 2 கட்டளைகளை கொடுத்து விட்டு செல்கிறார். என்ன கட்டளைன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது முதல் கட்டளை. 2வது கட்டளை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அல்லேலூயா. சோ 2 கட்டளைகளை கொடுக்கிறார். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 2வது கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஆதி அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்களால் உண்டாக்கப்பட்ட அந்த சபைக்கு இந்த 2 கட்டளைகளையும் இயேசு கொடுத்துட்டு போறார். இந்த கட்டளைகளை அவர்கள் நிறைவாக்கினார்களா அப்படி என்பதற்கு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் கொடுத்த கிரியைகளை, அதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். இப்ப கிரியைகள்னா என்ன? அவர் செய்த வேலைகள். அப்ப நான் உனக்கு கொடுத்த அந்த கிரியைகளை நீ செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 சபைகள் இருக்கும். வரிசையை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எபேசு சபை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சபைகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகள் என்பது என்ன அப்படின்னா, இது எங்க இருந்துச்சு அப்படின்னா சீனாய் அப்படின்னு சொல்லி ஒரு சீனா தேசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய இது எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆசியா கண்டத்துல இருந்தது. அதாவது ஆசியா அப்படிங்கிறது இந்த ஆசியா கிடையாது. ஆசியா கண்டத்துக்கும் பக்கத்துல இருந்த ஐரோப்பியா தேசத்துக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆசியா மைனர் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. சோ அந்த இடத்துல இருந்ததுதான் அந்த 7 சபைகளும். இது இன்னொரு விதமா அந்த 7 சபைகளை குறித்து இந்த வேதம் அந்த சபைகளுடைய நற்பண்புகள் என்ன, தேவனுடைய வார்த்தைகளின்படி அவைகள் அது அந்த சபை நடத்தப்பட்டதா என்பதை குறித்தும், அந்த சபையில இருந்த குறைவுகள் என்ன அப்படிங்கிறதை குறித்தும், அந்த சபை நற்சாட்சி பெற்றால் அதை அந்த சபை கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்துச்சுன்னா, அதை ஜெயம் கொண்டால் அந்த சபைக்கு வரக்கூடிய
தேவன் தரக்கூடிய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப தேவன் அவர்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு சபையை குறித்தும் பாத்தீங்க அப்படின்னா 7 சபைகளை குறித்து ரொம்ப விரிவா போடப்பட்டிருக்கும். அந்த 7 சபைகள் என்பது அந்த காலத்துல இருந்ததுதான். ஆனால் வேத வல்லுநர்கள் இதை எப்படி அந்த வசனங்களை எப்படி தியானிக்கிறாங்க அப்படின்னா காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு சபையை குறித்தும், அதாவது எபேசு சபை பாத்தீங்கன்னா கிபி 30 இருந்து கிபி 100 வரையும், அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்ப கடைசியா நடக்கக்கூடிய இந்த சபையின் காலங்கிறது லவோதேக்கியா சபையில 1906 வருஷத்திலிருந்து இப்ப கரண்டா நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை இருக்கக்கூடிய சபையுடைய நற்பண்புகள், அதாவது சபையுடைய போக்கு எப்படி இருக்கு, சபை கர்த்தருடைய வார்த்தைகளின்படிதான் நடக்குதா அப்படிங்கிறதை வச்சு அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஆவியானவர் இந்த சபைகள் இப்படித்தான், அதோடைய நற்பண்புகள் இப்படித்தான் இருக்கும், அவர்கள் இப்படி எல்லாம் அவர்களுடைய எப்படி ஒரு தவறான வழியில போறாங்க, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழிவிலகு போறாங்க அப்படிங்கிறதை குறித்து இந்த வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்ப முதல் சபை என்பது இந்த எபேசு சபை. அந்த எபேசு சபைங்கிறது கிபி 30 இருந்து 100 வரை, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மினிஸ்ட்ரி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த காலம் முதல் கிபி 100 அப்படிங்கிறது எல்லா அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்களும் மரித்த காலம். அப்ப அந்த 100 அந்த கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷ காலம் இந்த சபையில நடந்த நன்மைகள் என்ன, அந்த சபை எப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தது, அந்த சபையுடைய குறைவு என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதல் சபை அந்த இயேசுவால் உண்டாக்கப்பட்ட முதல் சபையாகிய அந்த அப்போஸ்தலர் சபையுடைய நன்மைகளை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, தேவன் சொல்லும் பொழுது, ஆவியானவர் சொல்லும் பொழுது, அந்த சபை தேவன் அதாவது இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன கட்டளை கொடுத்துட்டு போனாரோ அந்த கட்டளைகளை தெளிவாக நிறைவேற்றினதாக சாட்சி கொடுக்கிறது நமது வேதம். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன கட்டளை, இந்த சபைக்கு என்ன கட்டளை கொடுத்துட்டு போனார்னா, இப்ப நம்ம 2 அவருடைய கட்டளைகளை குறித்து பார்த்தோம். முதல் கட்டளை அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப முதல் கட்டளை என்ன என்பது, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். என்ன அடைய வேண்டும்? யாரு பலனடைய வேண்டும்? நீங்கள், அதாவது நான் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர்கள் இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அப்போஸ்தலர்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா பலனடைய வேண்டும். அவருக்கு அதுக்கு முன்பாக அவர் கூடவே ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தது? இயேசு இருந்தார். அப்படித்தானே? அந்த முதல் சபை அந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் உருவாக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு போறவரையும் இயேசு அவர்களும் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அதுக்கு அப்புறம் அவர் விட்டு சென்ற அந்த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தை தொடர்ந்தது யார் அப்படின்னா அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் அந்த ஊழியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது முதலிலே நீங்கள் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ முதலில் பலப்பட்டு உன் சகோதரனை பலப்படுத்து, நீ முதலிலே ஆயத்தப்பட்டு உன் சகோதரனை ஆயத்தப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். ஆனா இப்போ சபை என்பதுங்கிறது யாரு? இப்ப சபைங்கிறது யாரு? நாம தான் சபை. இந்த கட்டடம் அல்ல சபை. யாருதான் சபை? நாம தான் சபையாக இருக்கிறோம். அப்ப அந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தை யாருக்கும் பொருந்தும்? நமக்கும் பொருந்தும். அல்லேலூயா. அப்ப நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் வரும் பொழுது நாம் முதலில் என்ன பண்ண வேண்டும்? பலனடைய வேண்டும். எதிலெல்லாம் பலனடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா, ஞானத்தையோ உணர்வையும் அருளும் ஆவியோ, ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியோ, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். எல்லாருமே எத்தனை பேர் எல்லாருமே பரிசுத்த ஆவியாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? யாரெல்லாம் அபிஷேகம் பெறல? எல்லாருமே பெற்றாச்சு. எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்கா? இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தனையாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ், அதாவது முத்திரை.
நீங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது தூதர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார்கள். அப்போ யாரெல்லாம் கூட்டி சேர்ப்பார்னா அதுக்கு இந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பதும் ஒரு அடையாளம், ஒரு முத்திரை. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுடைய வீடுகள்ல அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை உங்களுடைய நிலப்படியில பூசுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப யாருடைய நிலப்படியில எல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள்னு அர்த்தம். அதே போலதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அப்ப உங்களுக்கு யாரெல்லாம் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரு அடையாளம் அல்லது ஒரு தகுதின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெறும் பொழுது அது வெறுமனே நம்ம ஆராதிக்கும் பொழுது நல்ல கை தட்டி அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்குது, அப்படித்தானே? நல்ல அபிஷேகம் இறங்குது, அதை உணர்றோம் நம்ம. அதற்காக மாத்திரம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அல்ல, நம்மளை பலப்படுத்தும்படியாக தான் அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. அப்ப எதுல எல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறார் அப்படின்னா, முதலிலே ஞானத்தையும் உணர்வையும், நமக்கு நல்ல ஞானத்தை தருகிறார். யாரை குறித்த ஞானம்? தேவனை குறித்த ஞானம். அல்லேலூயா. நம்ம வேதத்துல பாக்குறோம், இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதின நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அநேக புத்தகங்கள் எழுதின நம்முடைய அப்போஸ்தலர்கள், பர்டிகுலரா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யாரு? யோவான் எழுதுறாரு. அந்த யோவான் உண்மையிலே அவருடைய வேலை என்ன, தொழில் என்ன? அப்போஸ்தலருக்கு அந்த தொழில், தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக, இயேசுவுக்கு அவரை கண்டுபிடிக்க முன்பாக யோவானுடைய உண்மையான தொழில் என்ன? மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. படிப்பறிவில்லாத மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்மளால படிக்க முடியுதா? நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆவியான ஒரு துணை இருந்தா அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோ அதற்குரிய ஞானத்தை யார் கொடுத்தார் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லுற அந்த வேதத்தை எழுதுறது முதல் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது, நான் ஆவிக்குள்ளான பொழுது. அப்ப அவர் அந்த ஆவியானவர் அவரை அந்த ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகும் பொழுது அந்த ஆவியானவர் அந்த பிரபஞ்சத்தை குறித்த ஞானத்தையும், இந்த பிரபஞ்சத்தை குறித்த ஞானத்தையும், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானத்தையும், தேவனை குறித்த ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப நாமும் தேவனை குறித்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய அதற்குரிய ஞானத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பலத்தை நமக்கு தருகிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வை தருகிறவர். நமக்குள்ளே ஒரு உணர்வு வேண்டும். இதற்கு முன்பாக நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம ஏதாவது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியங்களை ஏதோ ஒரு பேசுறோம், அதுக்காக நம்ம பெரிய பெரிய பாவத்தை செய்ய போறது இல்ல. கொலை செய்யறது, கர்த்தருக்கு அந்த சொல்லப்பட்டிருக்க பல காரியங்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய பாவத்தை செய்ய போறது இல்ல. ஆனால் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசினா கூட, ஒரு தேவையில்லாத கண் அப்படி பார்த்தா கூட, ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கேட்டா கூட, ஒரு தேவையில்லாத சிந்தனை நமக்குள்ள வந்தா கூட அது என்னது? அது பாவம். அல்லேலூயா. பாவமா இல்லையா? நீங்க சொல்ற பார்த்தா எல்லாம் பாவம் இல்லைங்க, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்றேன், அப்படியா? இல்ல. அல்லேலூயா. மற்றவர்களை போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அப்ப வேதம் என்ன சொல்லி இருக்குதோ அதுபடிதான் நம்ம வாழணும், அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நாம் அந்த மாதிரி ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்த்தாலோ, பேசினாலோ, கேட்டாலோ, இந்த இருதயத்துல தோன்றினாலோ அது பாவம் என்று நமக்கு ஒரு உணர்வை தருகிறவர் யார் அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க நல்லா போய் ஒரு சாயந்தரம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 1 மணி நேரம் நல்லா முழங்கால் படிட்டு நல்லா ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்கிறது அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியான உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பார். அல்லேலூயா. உணர்வை கொண்டு வருவார். நீ இன்னைக்கு ஒரு இடத்துல, நீ கம்பெனில இந்த இடத்துல ஒரு தேவையில்லாத வார்த்தையை நீ பேசின, கோபப்பட்ட, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஒரு உணர்வை கொடுப்பார். ஏன் இந்த உணர்வு கொடுக்கப்படுகிறது என்றால், அதை உணர்த்தும் பொழுது ஆண்டவரே, இயேசுவே, நான் இன்னைக்கு இப்படி ஒரு தேவையில்லாத வார்த்தையை நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி என்னை அதாவது என்னை சுத்திகரிப்பதற்கான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த ஒரு நினைவை, ஒரு உணர்வை கொண்டு வருகிறார். ஆமென். இப்ப நீங்க நார்மலா பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்ல அப்படின்னா நீங்க செய்யறதுதான் சரி. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சில பேர் வீட்டுல பாருங்க, அவங்க பேசுறதுதான் பேச்சு, நான் இப்படிதான் அப்படிம்பாங்க. அப்ப அது அல்ல.
பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க பேசுற வார்த்தை முதற்கொண்டு அவர் சொல்லுவார் நீ பேசுனது தப்பு அப்படின்னு. அல்லேலூயா. நீ பாக்குற பார்வை முதற்கொண்டு சொல்லுவார் நீ பாக்குறது தப்பு. ஒரு மொபைல்ல வந்து நீங்க மத்தவங்க எல்லாம் எது வேணாலும் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒரு வசனத்தை பாத்துட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத லிங்க் எல்லாம் மேல வரும், திடீர்னு தேவையில்லாத படம் எல்லாம் முன்னாடி வரும். அப்ப அதை வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தருகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி வாழ வேண்டும், நான் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, நான் செய்யக்கூடியது சரியானதா, அதுல எது சரி தவறு என்ற அந்த உணர்வை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனை தருகிறவர். அப்ப நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு இடத்துலயும் ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், அதாவது அந்த இடத்துல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டி இருக்கும். ஒரு ஒரு அந்த இடத்துல எடுக்கும் போது எது சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அந்த இடத்துல எது சரி தவறு என்பதை நமக்கு ஆலோசனை தருகிறவர் யாருன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆலோசனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன், ஒரு நமக்கு அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, தம்பி இங்க வா, இல்ல ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல ஒரு வீட்டுல நம்ம பிள்ளைங்களை இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் சேர்க்கக்கூடிய ஒரு காலம், காலேஜ் சேர்க்க வேண்டிய ஒரு நேரம், என் பிள்ளை வந்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, என்ன குரூப் எடுக்கணும், மேல என்ன படிக்க வைக்கிறது, ஒரு +1 போறான்னா அடுத்து அவனுக்கு என்ன குரூப் எடுக்கணும், ஒரு காலேஜ் போகும்போது எந்த காலேஜ்ல சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கும். நமக்குள்ள வந்து ஒரு மனசுல ஓடிட்டே இருக்கும். எதை முடிவு பண்ற, எதை வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தருணத்துல நமக்கு ஆலோசனை தருகிறவர். அல்லேலூயா. அவர் காலத்தை அறிந்திருக்கிறவர். எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது? அவர் கையில் வரையப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நீ இதை நீ செலக்ட் பண்ணினா, இந்த கோர்ஸ் எடுத்தினா நீ இப்படி எல்லாம் போக முடியும், இதை வந்து செலக்ட் பண்ணி படிச்சுன்னா நீ எதிர்காலத்துல இந்த வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கு ஆலோசனை தருகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள நல்ல ஆலோசனை தருகிறவர், பலனையும் அருளும் ஆவியும். நமக்குள்ள பலனை தருகிறவர். நம்ம அநேக நேரங்கள்ல பலவீனப்படுறோம். அது யாதியா இருக்கலாம், ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மனசளவுல பலவீனப்படுறோம், அப்படித்தானே? ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்றது, அந்த விஷயத்தை எப்படி நான் வந்து அதை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாது. ஒரு பெரிய போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான பலவீனமான காலங்களிலே நம்மளை பலப்படுத்துகிறவர் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய ஆவியில பலவீனம் வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஆத்மாவில பலவீனம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனத்திலும் நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் ஆராதிக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவை தருகிறவர். அல்லேலூயா. நமக்கு அறிவு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். எல்லாத்துக்கும் அறிவு வேணும். அறிவு இருந்தா தான் நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல பிழைக்க முடியும். படிக்கிற பிள்ளைக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். ஒரு வேலை, நல்ல வேலை, நான் டெய்லருங்க, எனக்கு அறிவு வேணுமா வேண்டாமா? ஒரு பீஸ் எப்படி தைக்கணுங்கிறதுக்கு அறிவு வேணும். எப்படி ஃபாஸ்டா தைக்கணுங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அது நம்முடைய எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதுல வந்து அதை குறித்த அறிவு இருந்தா தான் அதை வந்து ஒரு வெற்றியாக நாம் செய்து முடிக்க முடியும். அப்படித்தானே? அது எதுவாக இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீட்டை குறித்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன கம்பி வாங்கணும், என்ன செங்கல் வாங்கணும், என்ன மணல் வாங்கணும், இதை குறித்து என்ன வேணும்? அறிவு வாங்கணும். அதை எங்க வாங்கணும், இதெல்லாம் அறிவு இருந்தா தான் அதை வந்து நல்ல முறையில அந்த வீட்டை என்ன பண்ண முடியும், கட்டி முடிக்க முடியும். அப்ப அதற்குரிய அறிவு எனக்கு வேணும். அப்ப இந்த உலகத்துல ஒரு வண்டி ஓட்டிட்டு போனா கூட அதற்குரிய அறிவு வேணும். சரியான ட்ராக்ல போகணும், ஒரு ஆப்போசிட்ல வண்டி வருதா, அதனால என்னுடைய இடதுபுறமா போகணும், இதெல்லாம் என்னது? நமக்கு இருக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவை தருகிறவர் யார் அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல ஒரு சடனா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்குள்ள ஒரு யோசனை தோணும். நம்ம நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நல்ல ஒரு யோசனை தோணும். அது பாத்தீங்கன்னா அது ஒரு நன்மையாக இருக்கும். ஒருவேளை அதை மாத்தி செஞ்சிருந்தோம்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அந்த அறிவை சடனா உங்களுக்குள்ள அதை உணர்த்துகிறவர் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நான் என்னுடைய வேலையில அந்த மாதிரி எல்லாம் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்போம். ஒரு ஆர்டர் போறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆர்டர் இருக்கும்போது தப்பா கால்குலேஷன் பண்ணி அந்த ஆர்டர் போட்டுட்டு போயிடுவோம். நைட்டு படுத்து நல்லா ப்ரேயர் பண்ணும்போது ஆவியான உணர்த்துவார், நீ இந்த வேலையில இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க அப்படின்னு உணர்த்துவார். அப்ப அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா கரெக்டா அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணிருப்போம், அதை சரி பண்ணி திரும்ப அனுப்புவோம்.
இல்லைன்னா வந்து நம்ம செஞ்ச வேலையில அடுத்த நாள் இந்த ஒரு மெயில போடு, இந்த சப்ளைட் இப்படி இந்த மாதிரி பேசு, இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது, அந்த ஆர்டர்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, இதை போய் பேசு. இல்ல வந்து ஒரு ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு 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 கில்டர் அடிக்கிறாங்க, அந்த கில்டர் வந்து தப்பா அடிச்சுட்டாங்க, அதுல போய் பேச, அவங்கள்ட்ட போய் பேச, என்னன்னு போய் செக் பண்ணி பாரு. இந்த மாதிரி அறிவை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணுமா வேண்டாமா? வேணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, மனுஷனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளே உன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படிய சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுக்கு தான் முதல் பயம். அடுத்துதான் இந்த உலகத்தில் எப்படி நம்ம பெற்றோராகட்டும், ஆசிரியராகட்டும், நம்முடைய சபை எல்லாருக்கும் அடுத்து முதலாக நாம் பயப்பட வேண்டியது யாருக்குன்னா கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நம்ம வேலையிலே செய்யணும்னு வச்சுங்களேன். ஒரு வேலையிலே வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய மேனேஜருக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணலாம். லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் பாருங்க, மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாம, அதிகாரிகளுக்கு தெரியாம லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி பெற்றோர்களுக்கு தெரியாம தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் தெரியாம தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. இந்த உலகத்துல யாரோட கண்ணை மறைச்சு வேணாலும் நாம் பாவம் செய்யலாம், தவறு செஞ்சிடலாம், குற்றம் செஞ்சிடலாம். ஆனால் தேவனுடைய கண்களை மறைத்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஒருபோதும் நம்ம பாவம் செய்ய முடியாது, குற்றம் செய்ய முடியாது. அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்க கூட வந்து 24 மணி நேரமும் உங்க கூட இருக்க முடியுமா? இல்ல. உங்க கணவனோ இல்ல உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெற்றோரோ உங்க 24 மணி நேரம் கூடவே இருக்க முடியாது. ஆனால் தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. அவருடைய கண்கள் உங்களை நோட்டம் விட்டுட்டே இருக்கு. நீங்க எங்க போறீங்க, எங்க நடக்கிறீங்க, என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன பாக்குறீங்க, உங்களுடைய இருதயத்திலே என்ன 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 யோசிக்கிறீங்க முதற்கொண்டு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு மறைவாக நீங்க எந்த தவறை செய்ய முடியாது, எந்த நன்மை செய்ய முடியாது. நீங்க நன்மை செஞ்சா அதற்குரிய பலன் வரும், தவறு செஞ்சா அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. அப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கர்த்தர். அப்போ எனக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும். மனுஷன் பாக்குறானா பாக்கலையோ, ஒரு சில பேர்லாம் வேலை செய்யறது மேனேஜர் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி வேலை செய்வாங்க, பார்க்கலன்னா ஒரு மாதிரி அவங்க டைம் ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அல்ல. அப்ப உங்களே மத்தவங்க மனுஷன் பாக்குறாங்களோ பாக்கலையோ, ஆனா தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளோட படிப்பு எதுவா இருந்தாலும் சரி, நாம எதுலையுமே தவறும் செய்யக்கூடாது, கொடுக்கப்பட்ட வேலைகளையும் கரெக்டா செய்யணும். அது ஏன் அப்படின்னா நம்மளை பார்த்து கொண்டிருக்கவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அந்த பயம், மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் தேவனை குறித்து நமக்கு அந்த பயம் இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலையும் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேதத்தின்படி நான் வாழ வேண்டும். வேற எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் வந்து நிறைய வந்து மற்றவங்களுக்கு இல்ல, சப்போஸ் மற்றவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கணும் அப்படி அதை குறித்துலாம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு நான் காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரையும் இந்த வசனத்தின்படி நான் போயிட்டு வந்திருக்கேனா? என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அதை சோதித்து அறிந்துட்டே இருக்கணும். அப்ப ஏதாவது தவறு செய்யும் பொழுது கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு உணர்வு வேணும். இந்த மொபைல்ல வந்து பார்த்துட்டு இருப்போம், யாருமே பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டாங்க நீங்க என்ன பாக்குறீங்கன்னு. அதுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் கூட வரும். அதை பார்க்கறதுக்கு உங்களால முடியும், அதை உங்களை தடை செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, உங்களை சுற்றி யாருமே வந்து நீ பார்க்காதன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். நான் வந்து கண்டிப்பா அதை பார்க்க கூடாது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப அழகா வேதம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும் பொழுது நாம் அதற்குரிய பலத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்கிறோம். பெறமா இல்லையா? வேணும். இப்ப யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறவில்லையோ, யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தை பெறவில்லையோ, பாஸ்டர்கிட்ட கேளுங்க. அதுக்காக தனியா ஒரு அபிஷேக கூட்டம் வச்சு தனியா நீங்க என்ன பண்ணலாம்? பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. ஏன் நீங்க தனியா வீட்டுல அரைக்கரவை வீட்டுல சாத்தி கொண்டு ஜெபிக்கும் போது கூட அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் பெற்றது எப்படின்னா, இது மாதிரி நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு, நான் கம்பெனியை விட்டு வேலைக்கு விட்டுட்டு வரும்பொழுது நைட்டு 9-9:30 இருக்கும்.
ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். நைட்ல நான் எப்போதுமே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்ல நின்று பிரேயர் மட்டும் போறது வழக்கம். ஏன்னா வீட்டுல போனா ஜெபம் பண்ண முடியாது, வீட்டுல பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த கிரவுண்ட்ல நின்று ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவோட அபிஷேகம் அக்கினியா என் மேல் இறங்கினது. அல்லேலூயா. அவர் இறங்கும் போது அந்த அந்த வண்டி மேல உட்காந்துட்டு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். 2 பக்கம் கால் போட்டு ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்த 2 கையாலே அந்த டேங்க் பலமா போட்டு ஒரு அடி அடிச்சேன். அந்த அபிஷேகம் அக்கினியா இறங்க, அது எனக்கு தெரியாது, உண்மையில அது பரிசுத்தாவிட அபிஷேகம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்ப ஜெபிக்கும் போது என்னுடைய இது மாதிரி சக விசுவாசிகள்கிட்ட கேட்கும் போதுதான் சொன்னாங்க, இது பரிசுத்தாவோட அபிஷேகம் என்று. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் யாரெல்லாம் தாகம் உள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுகிறவர். அப்ப யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்கள் மீது கண்டிப்பாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆமென். அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் முதலிலே பலனடைகிறோம். அப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் முதலிலே பலனடைந்தார்கள். அவர் என்னதான் இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இருந்தாலும் அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே, இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே அவன் தன்னுடைய வேலைகளை செய்ய போயிட்டாங்க. தேவன் பாத்தீங்கன்னா பழையபடி தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. அதற்கு அப்புறம் இயேசு வந்து அவர்களை மீண்டும் தேற்றி கடைசி அந்த வசனத்தை சொல்லிட்டு போறாரு, அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு, பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வருவார். அப்போ ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்குள்ளே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த 40வது நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே, அதாவது அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஒரு மேல் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியான வந்த பிறகுதான் இவர்கள் முழு பலனடைந்து அவர்கள் மூலியமாதான் இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அந்த முழு பலன் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் கண்டிப்பாக நமக்குள்ளே வேணும். அல்லேலூயா. வேண்டும். கண்டிப்பாக அந்த பரிசுத்த அபிஷேகத்தை நாமளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன வேதம் சொல்லுகிறது? அதே 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். எதற்கு அவர் சாட்சியாக இருக்க சொன்னார் அப்படின்னா, வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46 இருந்து 48 வரை. லூக்கா 46ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 46 இருந்து 48 வரை. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப எதற்கு நம்ம சாட்சிகளா, இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம சாட்சிகளா சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு சாட்சி தான். அதாவது தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி அடையும்படியாக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்றோம். இதுவும் ஒரு சாட்சி. ஆனால் வேதம் நமக்கு இன்னொரு சாட்சி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இயேசு எதற்காக பாடுபட்டார்? கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்? 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போன இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அதற்கு யாரெல்லாம் சாட்சின்னா அப்போஸ்தலர்கள் சாட்சி. அதற்கு நாமும் சாட்சியாக இருக்கிறோம். அப்படித்தானே? நாம அப்படித்தான் என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு சொல்லுவாங்க, அப்ப நான் எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா உங்க பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னு? உங்களுடைய விசுவாசத்தினாலதான் நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள்னால அல்ல. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பாவம் போகணும்னா அவன் போய் பலி செலுத்தணும், ஒரு கிரியை செய்யணும், ஒரு பலி செலுத்தணும். அது கிரியை. ஆனால் நீங்க பரலோக நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏதாவது பலி கொடுத்தீங்களா? ஒரு ஆட்டையோ மாட்டோ இல்ல. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு எனக்காக பாடுபட்டார், என்னுடைய பாவத்திற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், என்னுடைய சாபத்தை நீக்கும்படியாக அவருடைய முள்முடியை சுமந்தார் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் சாட்சி. அப்படித்தானே? இயேசு உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நீக்கினார் என்பதற்கு நீங்களும் சாட்சி, நானும் சாட்சி, அப்போஸ்தலர்களும் சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அதற்கு சாட்சியாக இருக்கும்படிதான் அப்போஸ்தலர்களை முதலாக அவர் தெரிந்து கொண்டார். அப்ப சபை உண்டாக்கப்பட்டதன் முதல் நோக்கம் நீங்கள் பலனடைய வேண்டும். என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். இரண்டாவதாக
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப சாட்சியாக நாம் மாறணும் அப்படின்னா யாருக்கு சாட்சியாக மாற வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு, அப்படித்தானே? நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சாட்சியாக வேண்டும். அப்போஸ்தலர்கள் மூலியமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் இயேசுடைய அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அப்படித்தானே? எத்தனை பேர் மொத்தம்? 12 பேரு. வெறும் 12 பேரை கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அப்படித்தானே? அவர் முதல்ல அந்த 12 பேர் ஒரு 50 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அடுத்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அவர்கள் மூலமாக அந்த ஜனங்கள் பெருகி 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 ஒவ்வொரு ஏரியாவை பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அப்போஸ்தலர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா முதல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையும் எருசலேம் முழுவதும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது வசனம் வரை பாத்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இது எத்தனை வருஷத்துல நடந்துச்சுங்கிறீங்க? வெறும் அந்த கிபி 30லிருந்து 100க்குள்ள அந்த 70 வருஷத்துக்குள்ள, அதாவது அப்போஸ்தலர் காலத்துல, அப்போஸ்தலர்களால் உண்டாக்கப்பட்ட அந்த சபையின் காலத்துலதான் உலகம் முழுவதும் இயேசு இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவர் சொன்ன அந்த கட்டளை, முதல் கட்டளையை அப்போஸ்தலர்கள் அருமையாக நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. அப்படி மரிப்பதற்கு முன்பாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபித்து, அந்த இடத்துல ஒரு சின்ன சபையை உருவாக்கிட்டு அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அவங்க அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த சபை மூலியமாக அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. இது போலதான் உலகம் முழுவதும் அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேர்னால உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முதல்ல அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கு சாட்சியாக இருந்தார்கள். அந்த சாட்சி மூலமா தான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்ப அதே போலதான் நீங்கள் நாளும் இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று சபையில அமர்ந்திருக்கக்கூடிய நாமும் இயேசுவுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம் மூலமாகவும் இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணப்படணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. எப்படி 12 அப்போஸ்தலர் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அதே போல நம் மூலமாக இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் இருக்கக்கூடிய சபையாகிய நம் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அட உலகம் முழுவதும் வேண்டாம், நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல, உங்க இருக்கக்கூடிய தெருவுல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள நீங்கள் சாட்சிகளாக வாழும் பொழுதுதான் அது சுவிசேஷம் மாறும். எப்படி வாழணும்? சாட்சிகளாக வாழும் போதுதான் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக மாறும். இப்ப பக்கத்துல கர்த்தரை அறியாத ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படித்தானே? நம்ம சுத்தி இருக்கிறாங்க. இப்ப நாம் என்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறுச்சுன்னா அதுவே ஒரு சுவிசேஷம் தான். அவன் பார்க்கணும், இவன் கிறிஸ்தவன் சொல்றாங்க, நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம், அதுவும் வந்து ஒரு அடையாளம். ஆனால் அது மாத்திரம் அடையாளம் இல்ல. நம்ம டெய்லி பக்கத்துல உள்ளவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்களா இல்லையா? நம்முடைய குடும்பம் எப்படி நடத்துறோம், நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய பிஹேவியர், அதாவது நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னு பக்கத்துல உள்ளவங்க பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்துல எப்படி நம்முடைய குடும்பம் நடத்துறோம்னு முதல்ல பார்ப்பாங்க. காலையில எந்திரிச்சோன்னா ஒரே சண்டை சச்சரவு, பயங்கர சத்தம். நைட்டு வீட்டுக்கு வந்தவொடனே ஒரே சண்டை, அடி புடு, அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது, மத்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, வெளில இருந்து ஒரே சவுண்டா கேக்குது. உங்கள்ட்ட வருவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா கூட உங்கள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. காலையில எந்திரிச்சோன்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு நல்ல ஒரு துதியின் சத்தம் கேக்குது, ஜெபிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. அடுத்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல அதே ஒரு ஜெபத்தின் சத்தம் கேக்குது அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க யோசிப்பாங்க, இவங்க ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப அவர்களுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணீங்க. இப்ப இங்க நான் கம்பெனி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, கம்பெனி நிறைய நான் வந்து பையிங் ஆப்ஸ்ல ஒர்க் பண்றோம். அந்த பையிங் ஆப்ஸ்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அந்த சப்ளையர் யூனிட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்க போகும்போது அந்த சப்ளையர் யூனிட்ல ஒரு மேனேஜரா இருக்கிறவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனைங்க, நிறைய கடன் வாங்கி அதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. இந்த கடன் அடைக்கி அங்கேருந்து கடன் வாங்கி அதை அடைக்கிறது,
அந்த கடனை கொடுக்க, இன்னொரு இடத்துல கடன் வாங்குற, இது மாதிரி கடன்னால அதை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. கம்பெனில இவ்வளவு போராட்டமா இருக்கு, ஆர்டர்ஸ் எல்லாம் பிரச்சனையா இருக்கு, போக மாட்டேங்குது, கம்பெனிக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நிமித்தம், நம்முடைய நடவடிக்கை நிமித்தம், நாம் வாழக்கூடிய சாட்சி நிமித்தம் மற்றவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும், உணர வேண்டும். அவங்க உடனே வந்து கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துட மாட்டாங்க. நமக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு பிரேயர், எனக்காக இயேசு நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பார், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்குங்கிற ஒரு வார்த்தை வருதுல பத்தியா, அது எப்படி வரும்னா நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய சாட்சி நிமித்தம் தான் அப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இழுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற வேண்டும். ஆமென். நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்ம போய் எப்ப பார்த்தாலும் கம்பெனில எல்லாம் போய் அப்படியே முடிஞ்சு கத்திட்டே இருக்கோம், கோபப்பட்டே இருக்கும், சண்டை போட்டே இருக்கும், எல்லாரையும் கேவலமா பேசுறோம். இன்னும் ஒரு சில பேர்லாம் கெட்ட வார்த்தையில திட்டம்லாம் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்கள எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் நான் கம்பெனில ஆர்டர் ஃபாலோ பண்றேன், எங்களையும் சேர்த்து சொல்றேன். அவருக்கு ஒரு இடத்துல ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல போய் கண்டுபிடி திட்டுறது, சத்தம் போடுறது, பயங்கரமா கோவப்பட்டு எரிச்சலாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால ஒரு உண்மையான கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்பட முடியாது. அது கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியாது. நம்மள வேணா சாட்சியா பாருங்க, பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஒரு மெர்ச்சன்டைசருங்க, பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க, எனக்கு நான் சாட்சியா வாழ முடியும், இவர் இருந்தா கண்டிப்பா ஆர்டர் போயிருங்க, அது அல்ல சாட்சி. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நாம் சாட்சியாக மாற வேண்டும். அல்லேலூயா. இவர் நல்லவரு, இவர் இருந்தா அந்த ஆர்டர் பெர்ஃபெக்டா அனுப்பிச்சிருவாருங்கிறது சாட்சி இல்ல. இவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், இவருக்கு சொன்னா ஜெபிச்சோம்னா கண்டிப்பா என்னுடைய பிரச்சனைகள் மாறும், இவர் மூலியமாக நான் வந்து கிறிஸ்துவை அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள வருது பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சாட்சி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போஸ்தலர்கள் அப்படி உள்ள சாட்சியை தான் வாழ்ந்தாங்க. அப்படி அவங்க போற இடத்துல பாருங்க, அவங்க தன் குடும்பத்தில இருந்து எல்லாவற்றையும் இழந்துதான் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. எங்கேயுமே போய் அவர்கள் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு பெரிய பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய ஒரு வசதி வாய்ப்போட வாழல. அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர்கள் தங்கிட்ட இருந்ததை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. மிஷினரிகள்லாம் பாருங்க, அவங்களுடைய சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அநேக மிஷினரிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா கிறிஸ்துவ மீது இருந்து கூடிய அன்பு நிமித்தம். அப்ப அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும். அதே போலதான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் கூட அநேக ஜனங்களுக்குள்ளே அந்த சுவிசேஷம் போனதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவுடைய சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை அடிபட்டாலும், எத்தனை உதப்பட்டாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், பவுல் ஒரு தடவை அடிச்சு கொண்டு போய் வெளியில செத்துட்டான்னு கொண்டு போடுறாங்க, எழுந்து வந்து திரும்ப அதே அந்த கிராமத்துக்குள்ள போய் திரும்ப தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்றார். அல்லேலூயா. அப்ப அந்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறினது. அதன் மூலியமா தான் இந்த உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பரவனதுக்கு முதல் காரணம் என்னன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முதல் காரணமாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப இது வந்து முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளையை இயேசு அவர்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா 28ஆம் அதிகாரம் 19, மத்தேயு 28:19. மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன கடைசி இன்னொரு கட்டளை என்ன அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், அதற்கு முன்பாக சீஷராக்குங்கள். என்ன ஆகணும்? சீஷன் என்பவன் யார் அப்படின்னா தன்னுடைய குருவை போல இருக்கிறவன் தான் சீஷன். அப்படித்தானே? தன்னுடைய குரு தனக்கு கற்பித்த எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில நடப்பித்து காமிக்க, அதை போல வாழ்ந்து காமிக்கிறவனுக்கு பேரு தான் சீஷன். அல்லேலூயா. நமக்கு சீஷன், நமக்கு குரு யாரு? இயேசு. அல்லேலூயா. நமக்கு குரு யாரு? நல்ல சத்தமா, இயேசுதான் நமக்கு குரு. அப்படித்தானே? நம்ம அநேகத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்ப்ரமைஸ், இவனை விட நான் வந்து கொஞ்சம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றேன், பக்கத்துல உள்ளவங்கள மாதிரி, இல்ல நம்ம சபையில இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகளை விட நான் கொஞ்சம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றேன். அது அல்ல. நாம் பரிசுத்தமா வாழ்வதற்கு யாரு வந்து நமக்கு ரோல் மாடல் அப்படின்னா இயேசுதான். அவர் தான் நமக்கு குரு. அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் சீஷன் ஆகும். நான் சீஷன் என்ன அர்த்தம்னா இயேசு எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அது மாதிரி நான் சீஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை
பின்பற்றுங்கள். நம்ம சொல்ல முடியுமா? நான் எப்படி இயேசுவை பின்பற்றுங்களோ அதே மாதிரி நீனும் பின்பற்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இயேசுவை பின்பற்றவில்லை. அல்லேலூயா. அப்ப நான் மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேணும் அப்படின்னா முதல்ல நான் சீஷனாக வேண்டும். நான் முதல்ல என்ன ஆகணும்? சீஷனாக வேண்டும். இயேசுவை நான் பின்பற்றுவது போல, நான் சீஷனா இருப்பது போல மற்றவர்களை நீ சீஷனாக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் ஒருத்தர் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா முதல்ல அவனை சீஷனாக்கி அடுத்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்ப சீஷனா என்ன அர்த்தம்னா, இயேசு இந்த உலகத்துல கற்பித்த கட்டளைகள், அவர் வாழ்ந்து காட்ட நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவருக்கு போதித்து இயேசுவை போல அவரை மாற்றி அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பிரதான நோக்கம், இந்த சபை உண்டாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஆதி காலத்துல இயேசு இந்த உலகத்துல முதலாக சபையை ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த சபையோட அமைப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இயேசுதான் முதலாக இந்த சபைங்கிற ஒரு அமைப்பை உண்டு பண்ணுகிறார். அப்ப இந்த சபை உண்டாக்கப்பட்டது அந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? முதலாவதாக நீங்கள் பலப்பட்டு மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நீங்கள் சீஷராகி மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சபை உண்டாக்கப்பட்டதன் நோக்கம். அந்த மாதிரிதான் நம்மளா இருக்கிறோமா? இல்ல. அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். சபை உண்டாக்கப்பட்டதன் நோக்கம். நம்ம சும்மா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க சபைக்கு வந்துட்டு போறது அல்ல சபையோட நோக்கம். நாம் பலப்பட்டு மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். நாம் சீஷராகி மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களால் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நாம் உலகம் முழுவதும் போகாட்டியும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, என்னுடைய வீதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போக வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, என் சொந்தக்காரர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிக்கிறனாக. அப்ப அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்க ஒரு சாட்சியுள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. யாருன்னா அவங்க சொந்தக்காரங்களும் பார்ப்பாங்க. இவன் முன்னாடி வேற மாதிரி இருந்தான், இப்ப கர்த்தரை அறிந்த பிறகு வேற மாதிரி இருக்கு. அப்ப இவன் நம்முடைய சாட்சியே அவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக மாறும். அல்லேலூயா. அப்படி சுவிசேஷம் அறிவித்து அநேக ஜனங்களை சபையில கொண்டு வந்து சேர்ப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரதான கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இன்னையில இருந்து அப்படி மாறிக்கலாமா? நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த உலகத்துல நம்ம வீடு கட்டலாம், பெரிய நல்லா வசதியோட வாழலாம், பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய படிப்பு படிக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் எதுவுமே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் சம்பாதிச்ச அந்த ஆத்மாவை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பரலோக ராஜ்யத்துல. அப்ப பரலோகம் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷப்படும். அல்லேலூயா. நம்மளால முதலில் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேட வேண்டும். பின்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா ராஜ்யத்திற்குரிய காரியம். ராஜ்யத்திற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களை அந்த கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். இப்ப நமக்கு யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதுனால இங்க நிக்கிறோம், அப்படித்தானே? அவங்க சொல்லாம விட்டுட்டா நம்ம வாழ்க்கை நேரம் பாழாய் போயிருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், அநேக மந்திர செய்வனை கட்டுகளால் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து அந்த மனுஷனை விடுதலையாக்கும். அவன் சாகுற வரை உங்களை மறக்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போற ஒவ்வொரு சபைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னை ஒருவர் இந்த மாதிரி ரட்சித்தார் அப்படின்னு. நான் சாட்சியா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவன் சாகும் வரையும் நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ அதை என்னால மறக்க முடியாது. நான் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் இருக்கும் பொழுது நான் இதுல இருந்து எனக்கு விடுதலை ஆக்குவதற்கு எனக்கு ஒரு சுவிசேஷம் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே போலதான் நான் சொல்லக்கூடிய சுவிசேஷம் ஒரு மனிதனை விடுதலையாக்கி கர்த்தருக்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா. அதை விட அவனுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்படும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம் ஒரு மனுஷனை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரும் என்றால் நீங்க அந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கலாம். அதற்காகத்தான் அந்த சபை உண்டாக்கப்பட்டது. அதற்காகத்தான் நீங்களும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.